ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சேலத்தில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுங்க. அதுக்கு தான் நாங்கள் கிளம்பிட்டோம். ரொம்ப டிராஃபிக்காக இருந்ததுங்க. மண்டே அன்றைக்கி தான் முகூர்த்த நாளாக இருந்துச்சு. ஆனால் சாட்டர்டே அன்றைக்கே இப்படி தாங்க இருந்தது ரஷ்ஷு. ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி தான் சிக்கி தவிச்சு போய் சேர்ந்தோம். அங்கங்கே இதில் என்னன்னாக்கா ரோடு ரிப்பேர் பண்ணுறேன்னு பாதையெல்லாம் அடைச்சிக்கிட்டு ஒரு 4 மணி ஆயிட்டுங்க கோயிலுக்கு வரத்துக்கு, முத்துமலைக்கு வரத்துக்கு. நாங்கள் மதியம் சாப்பிடக்கூட இல்லைங்க. வெறும் ஏதோ ஸ்நாக்ஸு, வாழைப்பழம் சாப்பிட்டு அப்படியே கோயிலுக்கு வந்துட்டோம். சரி, முருகன் நம்மளை இப்படி தான் அழைச்சிருக்காருன்னு சந்தோஷமாக வந்து நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு, அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் காரை ட்ராப் பண்ணிவிட்டு வரத்துக்குள்ளே இந்த கடைங்கள்லாம் கொஞ்சம் பார்த்தோங்க. அங்கேயே வந்து செருப்பு விடுறதுக்கும் இடம்லாம் வச்சுருக்குறாங்க. ஆனால் அதில் யாருமே விடுறதில்லைங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா அந்தாண்ட இந்தாண்ட விட்டு வச்சுருக்குறாங்க. சரி, அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம். நம்ம அப்புறம் செருப்பெல்லாம் போட்டுட்டு கோயிலுக்குள்ளே போய் தரிசனத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்தோங்க. ஆனால் இந்த கோயிலில் உண்டியல் எங்கே இருக்குன்னே எனக்கு தெரிலங்க. கையில் வச்சுக்கிட்டு தேடினேன், கிடைக்கல. அதுக்கப்புறம் திரும்பவும் எங்கள் ஹஸ்பண்ட்டை கொடுத்து அனுப்பி விட்டு பார்த்துட்டு வாங்கன்னேன். அவங்களும் ஒன்றுமே இல்லைன்னு வந்துட்டாங்க. அப்புறமா அங்கே ஒரு ஷெட்டு போட்டு அங்கே கடைங்கள்லாம் வச்சு இருந்தது. காஃபியை வாங்கி குடிச்சிட்டே அப்படியே அதை வேடிக்கை பார்த்தோம். கவரிங் கடை இருக்குது, சாமி புக்கு கடை இருக்குது, ஐஸ்கிரீம் கடை இப்படியே இருந்துச்சுங்க. சரி, அங்கே இதெல்லாம் முடிச்சுட்டு பெருமாள் கோயிலுக்கு போகலாம், இன்றைக்கி ஏகாதசியாக இருக்குன்னு கேட்டுக்கிட்டு வந்தோங்க. இது வந்து கொப்புக்கொண்ட பெருமாள் அப்படின்னு ஒரு கோயில் சொன்னாங்க. பார்த்தாக்கா வந்தோடனே அசந்து போயிட்டேங்க. அவ்வளோது பெரிய மலை கோயிலுங்க. ஆனால் அந்நேரத்துக்கு மேலே அதில் ஏறாதீங்க, கோயிலை இப்போ கொஞ்சம் நேரத்தில் சாத்திட்டு வந்துடுவாங்கன்ட்டாங்க. அதனால் நாங்கள் திரும்பவும் சிட்டிக்கு வந்து ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு காலையிலையும் இப்படி கிளம்பி ஃபங்க்ஷனுக்கும் புறப்பட்டுட்டோங்க. நாங்கள் ஒரு புது பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே தான் ரூம்லாம் போட்டிருந்தோம். அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டரோ என்னவோ தான் ஹாலும், ஃபங்க்ஷன் ஹாலும். நாங்கள் தான் முதல்ல சீக்கிரமே அங்கே ஹாலுக்கும் போயிட்டோம். என் தங்கை மட்டும் வந்திருந்தா. அப்புறம் நம்ம எல்லாம் வரிசையெல்லாம் எடுத்து வச்சு ஃபங்க்ஷனையும் சிறப்பாக முடிச்சுட்டு ஒரு சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு மேலே, 3 மணி ஆயிட்டுன்னு நினைக்கிறேங்க, ரூமெல்லாம் எல்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு எல்லோரும் வந்து சேர்ந்து பெங்களூருக்கும் புறப்பட்டுட்டோம். இது வந்து இன்னொரு பக்கம், நாங்கள் ஒரு பக்கம் சேலம் வந்திருந்தா, தம்பி இன்னொரு பக்கம் சைனா போயிட்டாங்க. அவங்க தங்கியிருந்த ரூமோட வியூ தான் எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க. அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்மளோட வியூவர்ஸும் பார்க்கட்டும்னு. ஓகே, தேங்க்யூ, பை பை, டாட்டா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.